உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோசிராதி குக்லு ஆயுர்வேதிக் மெடிசன், இதனுடைய பெனிஃபிட்ஸ் பயன்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 248 ரூபா. ஆயுர்வேதிக் கம்பெனியில் நிறைய கிடைக்குது. கோட்டைக்கல், எஸ்கேஎம், இம்காப்ஸ், ஏவிபி, நாகார்ஜுனா, இந்த மாதிரி நிறைய கம்பெனி ஆயுர்வேதிக் மெடிசன் கிடைக்கும். இதில் என்னென்ன பொருட்கள்லாம் கலந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கோசிராதி அப்படிங்கிறது நெருஞ்சி முள். அந்த நெருஞ்சி முள் நம்ம கிடக்குது வெளியில் தோட்டத்துகளில் காடுகளில் கிடக்கும். நெருஞ்சி முள்னு சொல்லிட்டு அந்த நெருஞ்சி முள் பேர் தான் ஆயுர்வேதிக்கில் கோசிராதி அப்படின்றாங்க. அந்த கோசிராதி அதில் அதிகமாக சேர்ந்துருக்கு. இந்த நெருஞ்சில் தான் அதிகமாக சேர்ந்துருக்கு. இதில் மெயின் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நெருஞ்சில் தான். மீதி எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த கோசிராதி குக்லு இப்போ சூர்ணமாக நம்ம டேப்லெட்டாக சூர்ணமாக நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 4.200 கிராம் 4 கிலோ 200 கிராம் நெருஞ்சி முள்ளை சூர்ணமாக்கி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதை 4 லிட்டர் 8 லிட்டர் கஷாயம் ஊற்றணும். 8 லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த 4 கிலோ இதெல்லாம் சூர்ணத்தை உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டு கஷாயமாக வச்சு அந்த கஷாயத்தில் 4க்கு 1 கஷாயமாக போட்டு அந்த கஷாயத்தில் சுத்தி செய்த குக்லு. நம்ம குக்லு பார்த்திங்கன்னா குக்லு நம்ம நாட்டு கடையில் கேட்டு வாங்கிட்டு குக்லு சுத்தி பண்ணணும். குக்லு சுத்தி பண்ணுற முறை எப்படின்னா, குக்லு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு 1 கிலோ குக்லு அப்படின்னா அந்த 1 கிலோ குக்லு பவுட்ரு மூழ்கிற அளவுக்கு நல்லா இளநீர் ஊற்றி நல்லா காய்ச்சணும். இளநீர் நல்லா சுண்டுறப்ப காய்ச்சி எடுத்து அந்த குக்லு திரும்ப எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி 7 முறை நம்ம செஞ்சோம் அப்படின்னா குக்லு சுற்றி ஆயிரும். அந்த சுற்றி செய்த குக்லு 350 கிராம் இதை அரைச்சி பவுட்ரு பண்ணி தனியாக வச்சிடணும். திரிகடுகு சூர்ணம், சுக்கு, மிளகு, திப்பிலி 150 கிராம் இந்த சூர்ணம். திரிபாலா சூர்ணம் 150 கிராம். தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் இது திரிபாலா. இந்த சூர்ணம் 150 கிராம். கோரைக்கிழங்கு நம்ம காட்டில் தோட்டத்தில் கிடக்கக்கூடிய கோரைகளை போய் பார்த்து அதை நல்லா பொரிச்சிட்டு அந்த மேலே இருக்க இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிழங்கை மட்டும் நல்லா அலசி கழுவி காய வச்சு பவுட்ரு பண்ணி சலித்து எடுத்து வச்சுக்கணும். அப்படி சலித்து எடுத்த சூரணம் ஒரு 50 கிராம். இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த நெருஞ்சி முள் கஷாயத்தில் இந்த சூரணங்கள் எல்லாம் உள்ளே கொட்டி வச்சு நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சு காய்ச்சிக்கிட்டே வர்றப்ப இது கடைசியில் சுண்டி வர்றப்ப அப்படியே சூரணமாக குழம்பு மாதிரி வந்துடும். அந்த குழம்பை எடுத்து நம்ம அப்படியே கொண்டு வெயிலில் வச்சோம் அப்படின்னா காஞ்சிடும். பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்து நம்ம டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம மாத்திரையாக்கலாம் அப்படின்னா சின்ன சின்னதாக உருட்டி மாத்திரையாக்கி வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி மாத்திரைகளாக வச்சு இல்லை சூரணமாக வச்சு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு காலை இரவு 5 கிராம் இந்த சூரணத்தை நம்ம தண்ணியில் சாப்பிட்லாம், இல்லை இளநீரில் சாப்பிட்லாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நம்ம சாப்பிட்டு வரப்போ இதனால் இந்த மெடிசன் நம்ம சாப்பிட்றதுனால என்ன டிசீஸ் எல்லாம் குணமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரமேகம், பிறருனுடைய மேகம், பிரமேக நோய் குணமாகும். கல்லடைப்பு, நீர் சுருக்கு, மூத்திர தடை, யூரின் ஃப்ரீயாக போகாமல் தடைபடுறது, யூரின் எரிச்சல், கல்லடைப்பு, கிட்னியில் கல் இருக்குது, யூரின் பிளடில் கல் இருக்குது அப்படின்னா அதை சாப்பிட்லாம். குதிகால் வாதம், குதிகால் வலி அதிகமாக இருக்கனால வாத பித்தம் கபம் மாறுபாடு காரணமாக இந்த சிறுநீர் பிளாடரில் சிறுநீரகத்தில் கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாத நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாத நோய் ஏற்படக்கூடிய கீழ்வாதம் என்று சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் சுரக்கும் பார்த்திங்கன்னா, யூரிக் அமிலத்தை அதிகமாக சுரந்து உப்பும் கிறிஸ்டல் மாதிரி படிஞ்சிடும். மூட்டுகளில் படிஞ்சு நம்ம சரவாங்கி வாதம், கீழ்வாதம் சில சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அப்படி அந்த கீழ்வாதம் என்று சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் அதிகமாக சுரக்கிறத குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. அந்த கீழ்வாதத்தை குணமாக்கும். யூரிக் ஆசிட் மூட்டுகளில் படிஞ்சு மூட்டுகளுக்கு வலி ஏற்படும். அப்படி வரக்கூடிய வலிகளை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது. நல்ல ஒரு ஆயுர்வேதிக்கில் ஒரு ஃபேமஸான மருந்து. அந்த கீழ்வாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அது பயன்படுது. வெள்ளை வெட்டை, மூட்டு வலி, இப்போ மூட்டில் ரத்த வாதம், அது மாதிரி மூட்டு
அதிகமாக அந்த பசைத்தன்மை இல்லாமல் மூட்டும் தேயிறப்போ நேரடியாக டச் ஆகிறப்போ ஒரு ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ளட்டு வந்து அது ரத்தவாதம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. அந்த ரத்தவாதத்துக்கும் இந்த மெடிசன் வந்து நல்லா கேட்கும். மூட்டு வலிக்கு சாப்பிட்லாம். சுக்கிலம் சீர்கேடடைந்த நிலையில் இதை பயன்படுத்தலாம். அதாவது வந்து விந்து வந்து தாது நட்டம் ஏற்பட்டு அதிகமாக நீர்த்து போகிறது, கவுண்டிங் கம்மியாகிறது, இதுக்கெல்லாம் அது வந்து ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. இது வந்து நம்ம சாப்பிட்றப்ப மஞ்சள் வெட்டை, வெள்ளை வெட்டைன்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது. அந்த டிசீஸில் பார்த்திங்கன்னா செமன் வந்து எல்லோ ஷேடாக இருக்கும், ரொம்ப எரிச்சல் இருக்கும். அந்த வெட்டை இது குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத பழங்களை இதுக்கு மெடிசனாக பயன்படுகிறது. வெள்ளை வெட்டை, யூரின் எரிச்சல், யூரின் இன்ஃபெக்ஷன், கீழ்வாதம், மூட்டு வலி, கல்லடைப்பு போன்ற அநேக வியாதிகளை குணமாக்க ஒரு ஆயுர்வேதிக்கில் ஒரு ஃபேமஸான மருந்து அது பயன்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.